ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி பாலாக்கீரை தண்டு பாயுது. இந்த மழை நேரத்தில் நல்லா வளர்ந்துருக்கு போல இருக்குது. எங்கள் கீரைக்காரங்க நல்லா பச்சை பச்சைன்னு தண்டு பெருசு பெருசாக இருந்துச்சு. கீரை எடுத்து அக்கா பொரியல் பண்ணிவிட்டேன். இந்த தண்டில் நம்ம தோசை செய்வோம், வாங்க வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அக்கா தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ அக்கா தண்டெல்லாம் பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து அக்கா ஒரு 2 தோசைக்கு அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். மீதி தண்டு அக்கா எடுக்கலை. நம்மளுக்கு யார் தண்டு கீரை பொரியல்னால் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இது வந்து மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜீரகத்தூள். இது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அக்கா வடை சட்டியில் சும்மா பாருங்கள் எவ்வளோண்டு 1 ஸ்பூன் தான் ஆயிலே விட்டுருக்குறேன். அதில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கணும். இந்த ஆனியனு வெங்காயத்தையும் இந்த தண்டையும் போட்டுருவோம். அப்புறமா இந்த ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன். சும்மா காரத்துக்காக மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, சால்ட்டு கொஞ்சமாக, ஏன்னா தோசை மாவில் நம்மளுக்கு சால்ட்டு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டு வதக்கினா போதும். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 10 செகண்ட் அப்படியே வதக்குங்க. 1 மினிட் அப்படிலாம் வேணாம். இது வந்து நம்ம மாவில் போடும்போது அந்த கீரை வெந்துடும். நம்ம கொஞ்சம் வேகிறதுக்காக தான் இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 10 செகண்ட் மட்டும் வதக்கணும். அவ்வளோதான், போதும். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அக்கா வந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து இதை போட்டுருவோம். நம்ம சால்ட்டு எல்லாமே கலந்துட்டோம். பெப்பரு ஜீரகத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். கீரை தண்டு தோசை இது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு பாலாக்கீரை எவ்வளோ சீக்கிரம் வேகும், அதேமாதிரி தண்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும்பா. ரொம்ப எதுக்கு சத்து வேஸ்ட்டாக விடுவானா. நல்லா தண்டு பெருசு பெருசாக இருந்தது. அக்காவுக்கு வேஸ்ட்டாக போட மனசு வரல. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் காய வச்சுட்டேன். இது பாருங்கள், மாவோட இந்த தோசை மாவை பார்த்து கலந்துக்கோங்க அந்த கீரை தண்டை. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம். குட்டி தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம், பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த தண்டு இருக்கிறனால கொஞ்சம் வந்து கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்டு இன்னும் பொடியாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப சத்து நிறைஞ்ச தோசைனா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஆயிலெலாம் கம்மி பண்ணிக்கணும். அக்கா வந்து வதக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆயில் போட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் எண்ணெய்னாலும் விட்டுக்கோங்க, கீ கூட விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இந்த கீரை தண்டு சாப்பிட்றவங்களுக்குலாம், நம்மளுக்கு தண்டு பொரியல்லாம் சாப்பிட்றோம்ல, கீரை தண்டு கூட்டு பருப்பு போட்டு, அதுக்கெலாம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இருங்க வரேன். திருப்பி போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்கப்பா. அப்போ தான் அந்த தண்டு வந்து ரொம்ப கருகாமல் வேகும். சிம்மில் வச்சுருங்க. ஆயில் இஷ்டப்பட்டால் விட்டுக்கோங்க, அக்கா விடலை. கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான தோசைங்கிறனால ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை. அவ்வளோதான், தோசை வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்பலாம் கருக விடக்கூடாது. சத்துள்ள தோசைலாம் நம்மளுக்கு இப்போ சூப்பராக பாலாக் தண்டு தோசை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இதுக்கு வந்து வெங்காய சட்னி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம தண்டை வேஸ்ட்டு பண்ணாமல் கீரை யூஸ் பண்ணிவிட்டு, இந்த தடவை தண்டு நிறையா கிடச்சதுனால அக்காவுக்கு மனசே இல்லை வெளியே போடுறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம கீரை யூஸ் பண்ணிட்டு தண்டை வேஸ்ட் பண்ணாமல் சூப் வைக்கலாம். தண்டை வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். தனியாக தண்டை வந்து நம்ம இப்போ எல்லா தண்டுலேயுமே இந்த தோசை செய்யலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.